எல்லாரும் திருப்பதிக்கு கிளம்பிட்டா என் டைப்பர் மூட்டைய பார்த்தா எனக்கே தலை சுத்துது. 4 நாளைக்கு தேவையான சாமான 4 மணி நேரத்துல பேக் பண்ணிட்டோம். மாமா, வண்டி எடுக்கிற வேகத்தை பார்த்தா பயமா இருக்கு. எல்லாரும் இறங்கி காஃபி சாப்பிடுறா, எனக்கு மட்டும் எதுவும் இல்ல. சின்ன குழந்தைக்கு பசிக்குமேன்னு ஒருத்தருக்கும் கவலை இல்ல. ஆத்துல ஜாலியா இருந்தவனை இப்படி கூண்டுல அடைச்சிட்டான். என் கால் வலிக்கிற வரைக்கும் நிக்கிறேன். என்ன டெஸ்ட் பண்றாங்க? கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னா போதுமா? பசிக்குது இல்ல? அப்போ பக்கத்துல ஒரு மாமா தூங்கிட்டு இருக்காரு. இன்னொரு மாமி டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்றா. உனக்கு மட்டும்தான் எதுவும் கிடைக்கல. திடீர்னு கதவை திறந்தா கூட்டம் ஓடுறது. எல்லாரும் ஓடுறா, நாங்களும் ஓடுறோம். எங்க போறோம்னு தெரியல. மொட்டை அடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் போல. என் அழகான முடி இன்னையோட காலியா. அந்த மாமா கத்திய பார்த்தாலே எனக்கு நடுக்கமா இருக்கு. A few minutes later. அப்பாடா, ஒரு வழியா மொட்டை போட்டாச்சு. தலை சும்மா பலபலன் லைட் மாதிரி எரியுது. என் மண்டைய பார்த்தா எனக்கே அடையாளம் தெரியல. உள்ள வந்தா மனுஷா, மேல மனுஷா விழறான். என்ன ஒரு இடி, என்ன ஒரு தள்ளு. நான் சாண்ட்விச் மாதிரி நசுங்கி போயிட்டேன். எப்படியோ கேப்ல புகுந்து ஒரு லுக் விட்டேன். பெருமாள் ஜொலிக்கிறார், ஆனா மறைச்சிட்டான். ஜருகண்டி ஜருகண்டின்னு சொல்லி என்னை வெளியே தள்ளிட்டான். கடைசியில லட்டு கிடைச்சது, அது போதும். நெய் வாசனை மூக்க தொலைக்கிறது. இனிமே வீட்டுக்கு போய் நல்லா தூங்கணும். திருப்பதி பயணம் நன்னா முடிஞ்சது, ஆனா களைப்பா இருக்கு. நீங்களும் திருப்பதிக்கு போய் மொட்டை போட்டு லட்டுக்காக சண்டை போட்டிருந்தால் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க.